என்ன 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 ஆமாம் இந்த மிளகாவோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஆமாம் கனெக்ட் பண்ணுறது பெருசு இல்லை, மாற்றி கொடுத்துட போகிறேன். இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் டைலரிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு, ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமே சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக அது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்படிதானே. ஆமாம் சொன்னாலும் இன்னைக்கு எதாவது செய்யலாம். அது இல்லாமல் மழை டைம் வேற, கிளைமேட் கொஞ்சம் இதாகவே இருக்கு. வெயில பார்த்தே 2 நாள் ஆன மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு வந்தீங்கன்னா வானம் மூடிட்டு இருக்கு, கிளைமேட் சூரியனை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ மழைலாம் பெய்யுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைம்ல சுட ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்யலாம்? அது நீங்க தான் சொல்லணும். என்ன ஸ்நாக்ஸ் பஜ்ஜி ஓகேவா? ஓகே. மழைக்கு பஜ்ஜி தான் இதமா இருக்கும். சரி, டிஃபரெண்டா பஜ்ஜி போட்டு பார்க்கலாம். சரி ஓகே. சரி வாங்க, அதுக்கான பொருள்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பஜ்ஜி போடுற மிளகா வாழைக்காய் எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொன்ன, என்ன வேலை நடக்குது? பஜ்ஜி போடுற சொன்னல, ஸோ அதனால மிளகா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க பாருங்க. ஆமாம், பஜ்ஜி மிளகா இவங்களே சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க உள்ள இருந்து. ஆமாம், எடுங்க. கிலோ 100 ரூபாயா. அதனால நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம 2 பேர் தானே, அதனால நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போனா சொல்லிட்டு. சரி ஓகே எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். பஜ்ஜி போடுறதுக்கான தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பஜ்ஜி போடுற வேலை தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏனம் இருக்கு. ஸோ இதெல்லாம் விளக்கிட்டு வானெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் குழம்புலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வானெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம்னு சொல்லிட்டு ஏனத்தெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் நினைச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் ஆக போறாங்க. தங்கச்சிங்க வராங்க. சொன்னா எங்க தான் வந்தாங்க, கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே போயிட்டு நினைச்சேன். இருந்தாலும் சரி பஜ்ஜி தானே சொல்ல போறோம், அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருந்தால் நல்லா இருக்குல்ல. நான் அவங்களையும் வர சொல்லியிருந்தேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரி ஓகே. இதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பஜ்ஜி போடுறதுக்கு. அவங்க வரதுக்குள்ள நான் யானத்துலாம் கழுவி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் அவங்க வந்த நேரத்துக்கு நம்ம சுட்டுடலாம். ஓகே, என்னென்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறேன்ட்டு பார்க்கலாம். பஜ்ஜியில் என்னென்ன வெரைட்டி செய்யலான்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியோடு சேர்த்து தேங்காய் சட்னி அரைக்கிறோம். சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நிறைய போட்டு அரைச்சா நல்லா இருக்கலாம்னா. கொஞ்சம் காரமாகவே இருக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். சட்னி அரைக்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா அவரோட கைப்பக்கம் தூக்கத்தில் இருந்த கூட கை நக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நீ தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிடு, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கட்டியாக அரைப்பல்ல அந்த மாதிரி. ஆமாம், முட்டை வேக வச்சுட்டு இருக்கேன். ஸோ மற்றெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நானும். ஓகே. இன்னும் வரேன்ட்டு ஆளே காணும்னா சரி ஓகே. ஒரு பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்கெட் இருக்கு, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சரி ஓகே. பத்தல்னா போட்டுக்கலாம். ஏன்னா செஞ்சுட்டு வீணாகக்கூடாது. பஜ்ஜின்றது கொஞ்சம் லிமிட்டாக தான் சாப்பிடுவோம். எப்படியும் எத்தனை வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன்? 4 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன். 2 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். அது இருந்தாலும் பாதியா போட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி. ஆமா, 4 முட்டை பஜ்ஜி வந்துடும். அப்புறம் மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கு, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்தேன். நான் 4 தான் வாங்கலாம்னு நினைச்சேன். அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சி தந்ததுனால 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் சீவணும். அதை முடிச்சுட்டு அப்படியே எண்ணெய் ஏற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? எல்லாமே கட் பண்ணிட்டு மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பஜ்ஜி ரெடியா இருக்கு. ஆனா உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் இருக்கு, நம்ம வந்து அதெல்லாம் போடல. ஓகே வாடா, இந்த வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வரம்பா. நான் பஜ்ஜி சுடாமல் எங்கே போயிட்டு வரீங்க? தம்பி கூப்பிட்டால. இந்த ஒன்று தம்பி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எல்லாமே வந்து டைம் போடுறதுனா அவ்வளோதான், ஜாலியாக விளையாட்டு இருக்கோம். கொழுக்கட்டை சுட்டாங்க. ஆமாம், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை? நீர் கொழுக்கட்டைன்னு எதுவும் சொன்னாங்க. நல்லா இருக்கா? இருக்கு. சூப்பராக இருக்கும். சூடாக தான் இருக்குல்ல? காரமாக இருக்கு. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு வாழைக்காய் பஜ்ஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து கை சுட்டுற போகுது. எனக்கு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. சரி, ஓகே ஓகே. கரெக்டாக சுட்டா சரி, கை சுட்டுக்காம. நம்ம வானல் சின்னதான், ஒரு 4 பீஸ் போடலாம், அவ்வளோதான். கடையில் போடுற மாதிரி மொத்தமாலாம் போட முடியாது. அவங்க விற்கிற வானல் பஜ்ஜினே ஸ்பெஷலாக வாங்குவாங்க. நம்ம அப்படியே நம்ம இப்போ ஆசையை ஒன்று போடுறோம். சரி ஓகே, 4 போதும். சரி ஓகே. சூப்பராக புஃப்னு வருதுல்ல, நல்லா இருக்கு. கலர் மட்டும் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ரெட்டாக வருதா எப்படி வருதுன்னு பார்ப்போம். பொன்னிறமா ஆகட்டும். பஜ்ஜி சுட்டா ஏன்னா சட்னி அரைச்சி தாளிச்சு ரெடியாக வச்சாச்சு. பஜ்ஜி மட்டும் சுட்டு ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதான். சுட சுட. வாங்க வாங்க அக்கா, கரெக்டான டைமுக்கு என்ட்ரா வரீங்க. வாங்க. எங்க இன்னொரு ஆளை காணா? மோட்டர் தண்ணி கீழே போகுது. நிறுத்திட்டேன் நான். இல்லை நாங்கள் வரணும் பஜ்ஜா. ஆமாம், ஸ்பெஷல் பஜ்ஜி. வாங்க வாங்க, வணக்கம். பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் 2 முட்டை. 2 முட்டையாவது? 2 முட்டையே 4 ஆயிடும். ஆமா, தப்பு தானே? தப்பு இல்லையா? பஜ்ஜிக்கு 1 முட்டை பிரிச்சு தான் ஆகணும். நீ உனக்கு கவலையே படாத. பஜ்ஜி நான் போட்டுட்டு உனக்கு முட்டை பஜ்ஜி பத்தலன்னு சொல்லி நான் அப்படியே ஆட்டோமேட்டிக்கலா டக்குன்னு போட்டு டக்குன்னு தரேன். டக்குன்னு போட்டு நீ தருவியா? கோழி தந்துருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நீ தருவியா கோழி தருவான்னு கேட்கறான். கோழி தந்ததான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். சிறு பஜ்ஜி போடுறாங்க. மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி ஸ்பெஷல் உங்களுக்காக. 1 2 3 பஜ்ஜி குறையுது. வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் குறையுது. வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, பாவக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, எல்லா பஜ்ஜியும் குறையுது. இருக்குது எல்லாம். ஆமா, ஸ்ட்ரெயிட்டா எடுத்து அப்படியே போட்டுரு எண்ணெயில. பேசினே டக்குனு கை அங்கே போயிடுச்சு. பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சா? வாழைக்காய் முடிச்சாச்சு. மிளகா போயிட்டு இருக்கு. வாழைக்காய் வந்து வெற்றிகரமாக போட்டாச்சு. ஏன்னா வாழைக்காய் அதிகம் சாப்பிட மாட்டோம். அவர் ஆர்டர் போட்டு போயிருக்காரா, மிளகா பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போதும். ஆமாம், யாருமே வாழைக்காய் சரியாக சாப்பிட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து மிளகா பஜ்ஜி. ஃபைனலாக தான் வந்து முட்டை பஜ்ஜி. மிளகா போட்டுட்டே இருக்கேன். அது வாழைக்காய் பஜ்ஜி ஒரு வாரத்துக்கு 3 பஜ்ஜி நல்லா தாராளமாக பிடிச்சிது. மிளகா பஜ்ஜி கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குல்ல. சரி நான் போட்டேன். சரி, போடுங்க. 4 வந்துருச்சுல, இன்னும் 2 போடலாம் போல. கேப் இருக்கு. போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு தர போகிறேன். என்னென்னா இந்த மிளகா இருக்குல்ல, ஆமாம், இந்த மிளகாவை இந்த மிளகாவோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஆமாம், கனெக்ட் பண்ணுறது பெருசு இல்லை, மாற்றி கொடுத்துட போகிறேன். இருக்கு எப்படி வச்சு செஞ்சாங்க? ஆமாம், ரிவெஞ்ச் எடுக்கிறோம். கல்யாணம் புதுசில் நான் தான் ஐடியா கொடுத்தது. ஆமாம், கல்யாணம் ஆகி எதுக்கு வீட்டுக்கு போனோம்? மறுஉணவுக்கு இட்டுன்னு போவாங்கல்ல, ஒரு வாரம் அங்கே இருந்தோம்ல. அப்போ ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுட்டாங்க. ஆமாம், புதுசாக கல்யாணம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு தருவாங்கன்னா, ஸோ இந்த டைம் அவங்களுக்கு நம்ம வச்சு தரோம். சரி, ஓகே. வைக்கிறது பெருசு இல்லை, மாற்றி சாப்பிட்ற போகிறோம். கரெக்டாக எடுத்து வச்சிரு. சரி, ஓகே. சுட பஜ்ஜி ரெடி. பஜ்ஜி கடை வைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் சொல்கிறோம். நம்ம 2 பேருக்கு சுட்டா இறங்கணுமோ? 2 பேர் இல்லை, இப்போ 4 பேர். ஸோ அதனால ஒரு பஜ்ஜி, ஒரு தட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து சுட்டுட்டோம். போகலாமா? போயிட்டு சாப்பிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டுலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க பரிமாறலாம். சரி, ஓகே. வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, இது முட்டை பஜ்ஜி. ஆமாம், இது ஸ்பெஷல். இது ஃப்ராங்க் பஜ்ஜி. ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி வந்து சுட்டுட்டோம். எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டோம். ஒரு
டைனிங் டேபிள்லாம் ரெடி பண்ணிக்கினாங்க. எனக்கு தான் இல்லை குட்டி ரெடியா பச்சி சாப்பிட? ஆல்வேஸ் ரெடி. நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். சரி. ஒரு முட்டை இருக்கும். ஓகே 4 பெரிய தட்டா இருந்தாலும் கணக்கு ஒன்று தான், 4 பஜ்ஜி தான் வரும். பச்சை கலர் தட்டில் சரி மாற்றிக்கோ. 2 மிளகா வச்சிரு, ஒரு வாழைக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க. சாப்பிடு. இது மாதிரி பார்த்தோம்ல டீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிடுங்க கொஞ்ச நேரம், ஈவினிங்கா போட்டு தரோம். ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முட்டை தான் டேஸ்ட் பார்க்குறீங்களா? முட்டை கடைசி. ஆமாம், ரம்யா தான் கரெக்டாக சாப்பிடுவாங்க. இது இது என்ன சனியா ரெடியா? இல்ல ரெடி ஆயிடுறாங்க. சாப்பிடுங்க. அந்த மாவுல மொத்த ரெக்கடாட்டே தெரியுமா? மாவு ஊட்டி ஊட்டி நம்மள வச்சு நான் ஒரு ஏதோ பரதா சொல்ல வர போல அப்படி நினைச்சேன். அது மாதிரி இல்ல வேற. சரி சாப்பிடுறேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். சட்னி சூப்பர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. மிளகா பஜ்ஜிலாம் எப்படி இருக்கு? சூப்பரா. என்ன பஜ்ஜி காலி பண்ணிட்டீங்க போல? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிளகா பஜ்ஜி தான். சாப்பிடு. நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸா போட்டு சின்ன இருக்கு. என்ன சொல்ற? மிளகா பஜ்ஜி காரமா? இப்பதானே காரம் கம்மியா இருக்குன்னு. ஒண்ணும் இல்லையா? இல்லையா, அது வேற இருந்திருக்கும் காரமா. ஒருவேளை உனக்கு மட்டும் ஸ்பெஷல் மிளகா பஜ்ஜி வா சமக்கார தண்ணி எடுத்து வேணுமே வச்சிங்க. ஒரு மிளகா காரம், அது வேற அதிகமா இருக்கு. எல்லாம் பார்த்து சாப்பிடுறேன். நீ தானே டேஸ்ட் நல்லா விரும்பி சாப்பிட்டு நீ நல்லா பேசுல சொல்லுவல, அதனால நான் சொன்னேன். சமக்கார நாக்கு எரியுதுடா. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரம்யா வந்து ஏன்னா 1-2 பஜ்ஜாச்சும் வச்சுருக்கோம். மாமாவும் சரண்யாவும் இப்போ 2வது ரவுண்டு. 4 பஜ்ஜி காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு மிளகா ஒரு வாழைக்காய். சரி சமைச்சு போட்டு இந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிது. பயங்கரமாக காரம் இல்லை மிளகா, அதனால் அப்படி இருக்கும். அதனாலே நான் அதை உப்பு ஊற்றினே சாப்பிட்றேன். சரியாக போயிடும். சாப்பிடுங்க மாமா. பஜ்ஜி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. சரண்யா போட்ட பஜ்ஜி சூப்பரா இருக்கு. சரண்யா சுட்ட பஜ்ஜி. ஃப்ரெண்ட்ஸ், அத பஜ்ஜி என்ன சொல்லுங்க, பார்சல் போட்டுறலாம். இல்ல பஜ்ஜில ஒரே மிஸ்டேக் பண்ணிட்டு சரண்யா. என்ன சொல்லு? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. நீ சொல்லு மாமா. நீ எல்லாரும் முட்டை பஜ்ஜி சாப்பிட்டீங்களா? பெப்பர் போடவே இல்லை முட்டையில. நீ முன்னாடியே முட்டை பஜ்ஜி போட பார்த்தோன்னு சொல்ல வேண்டியது தானே. ஞாபகமே இல்லை. சாப்பிட பார்த்து மட்டும் ஞாபகம் வருதா உனக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை நான் வந்து மிளகா பஜ்ஜியில் அந்த மாவில் தொட்டு போட்டல, அதே மாவில் தான் முட்டையும் தொட்டு போட்டேனே. அதுக்கும் தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அது முன்னாடி நம்ம முட்டை பஜ்ஜி போடாதுக்கு முன்னாடி தானே ரம்யா வந்தது, அப்போ சொல்லியிருக்கலாம். பஜ்ஜி மாவு சாப்பிட்ற டேஸ்ட் வருது, அந்த காரம் இல்லை பற்றிய முட்டை பஜ்ஜி தான். பெப்பர் இல்லை, துளி கூட காரல. எப்பயும் பார்த்தா இருந்தது. ரம்யா நல்லா காய்ச்சா ஏன் ஜெயம் கொடுக்காருல மாற்றிடுமோ? அதான் நினைக்கிறேன் பஜ்ஜி மாற்றி வச்சுருக்கேன். மிளகா வச்சு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். கரெக்டா தான் வச்சது. ஏன் உங்களுக்கு காரம் தெரியல சுத்தமா? ஒரே ஒரு துளி காரம் இல்லையே சாப்பிடுங்க. நல்லா மென்னு தான் சாப்பிட்டேன். வேதெல்லாம் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரம்யா நல்லா கவனிச்சேன். இந்த பஜ்ஜியை சாப்பிட்றாளான்னு சொல்லிட்டு நான் அட்டை டைம்ல வாயில வச்சு ஒரு கடி கடிச்சுன்னு காரம் அடிச்சு அவளுக்கு நல்லா கத்தனான். இவன் வந்து நானும் பார்த்தேன் அதே மிளகா தான் சாப்பிட்டானே. அந்த கேஷுவலா உட்காந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நானும் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தா அவளுக்கு நமக்கு பண்ணிட்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கும் அந்த பஜ்ஜி தான் வச்சோம். நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் பாருங்க.
இந்த மிளகா இருக்குல்ல, இந்த மிளகால இந்த சைடில் பிரித்து ஒரு பச்சை மிளகா கீழ்ச்சி இதில் பாதி அதில் பாதி வச்சுட்டேன். பாதி மிளகா தான், முழு மிளகா இல்லை. மிளகா இல்லை, உனக்கு பாதி வச்சா அவனுக்கு பாதி வச்சா. இதில் காணும் அதான் உள்ள போயிடுச்சே. சொல்லிட்டு சரியான ரம்யால பலியாடி நீங்க நம்ம கிட்ட. நானும் ஜெயா ரியாக்ட் பண்ணும் நினைக்கிறேன். அசால்ட்டா இன்னொரு பஜ்ஜில வராது கை வைக்கிறதுக்கு சடனா உனக்கு கார்ல சொல்லி கேட்டு அந்த ரிவீல் பண்ணியாச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜிலாம் சுட்டு சாப்பிட்டோம். நான் வந்து இவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட சொல்லி நினைக்கல. நாங்கள் அந்த பையடு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல, என்ன சொன்னாங்க ஹாஃப் வைக்கிறேன். நான் உண்மையாக எதை நினைச்சு வச்சேன், உன்னோட ஜெயாங்க இன்னும் குறிப்பாக வச்சேன். ஏன்னு கேளு, அதோட என்னோட ஐடியா மாமாவோட ஐடியா தான். என்னன்னா அவருக்கு பாருங்க அப்படி எந்த அளவுக்கு மனம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு சொல்லிட்டு அவருக்கு பண்ணது அவருக்கு ஞாபகம் இருக்கு, மற்ற எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜெயா கலர் வச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். பட் ஒன்றும் ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் டைம் மாற்று கம்பெனி மாட்டி சாரி. சரி ஜெயா எதுவும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னது ரம்புட்டான வந்து வர வேலை ரம்புட்டான், அதனால ஓனாவும் மாமா நம்பவும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து ரம்புட்டான் விற்கிருந்தேன். நான் போகிற வரும்போது பாப்பா வாங்கணும்னு சொல்லிட்டாங்க, வாங்க மாட்டேன் வாங்கலை. ஸோ எனக்கு வாங்கி ஆமா கிலோ எவ்வளோ? 200 கிலோ. யாரால ரம்புட்டான் ஸ்டார்டிங் சரி மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் இந்த சீசன் வந்து சாப்பிடுவே இப்போதான் சாப்பிடுவோம். 1/4 கிலோ 40 ரூபா தான், கிலோ 400 ரூபா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து போயிடுறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.